தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4வது மாதம் கடைசி ஓய்வு நாள் காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆமேன். கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. வசனதான் சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பம், எத்தனை இன்பமும் எத்தனை ஏற்றதுமாய் இருக்கிறது. அது ஆரோன் தரையில் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு. ஆமேன். தேவ சமூகத்தில் வருவது அது மிக ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்வது. இந்த உலகத்தில் எவ்வளவு காரியம் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு ஈடுனை எதுவுமே இல்லை. ஆமேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தில் நாம் இருக்கிறோம். 4 மாதம் நிறைவு பெறப்போகிறது. ஏப்ரல் 27 பிளஸ்ஸிங் சீரியஸில் 91வது பகுதியிலே நாம் இருக்கிறோம். ஆசீர்வாத பகுதியில் 91 வாரங்களாக நாம் ஆண்டுடைய வார்த்தையை பிளஸ்ஸிங் சீரியஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் தாமே நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இது ஆன்லைனில் பார்க்குற அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அநேக ஃபீட்பேக்ஸ் ஆன்லைனில் கேட்கிறவர்கள், அநேகர் தேவ வார்த்தை எங்களுக்கு நேராக வருகிறது என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். அநேகர் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு பிளஸ்ஸிங் சீரியஸில் ஒரு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, உணர்வை தரும் ஆசீர்வாதம். த சென்சேஷனல் பிளஸ்ஸிங், உணர்வை தரும் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசீர்வாதம் என்ன? உணர்வை தரும் ஆசீர்வாதம். உணர்வு அப்படின்னா சென்சேஷன் சொல்லுவாங்க. கிள்ளி பார்த்துக்கிட்டேன், ஓகே இது ரைட், ரியலி இது நடக்குது. உணர்வு, ஒவ்வொரு விஷயத்துலையும் உணர்வு இருக்கிறது. சிலர்லாம் கேட்பாங்க, உனக்கு உணர்வு இருக்குதா அப்படிம்பாங்க. எதுக்கு? உணர்வு இல்லாமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன இருக்குது? சென்சேஷனல் இருக்குது. அப்போ இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நம்மோடு பேசுகிற விஷயம் உணர்வை தரும் ஆசீர்வாதம். உணர்ச்சி ரீதியான ஆசீர்வாதம் என்ற சொல் வேதத்தில் நேரடியாக பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த கருத்தை தேவனிடத்திலிருந்து, கடவுளிடத்திலிருந்து வரும் அசாதாரணமான, ஏராளமான அல்லது அற்புதமான ஆசீர்வாதங்களை விவரிக்கும் வசனங்களுடன் இணைக்கலாம். மக்களை பிரமிப்பில் அல்லது ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். அதாவது உணர்வுனா ஷாக்கிங்னு கூட சொல்லலாம். ஜனங்களை, மக்களை சில நேரத்தில் எப்படி பண்ணுது? பிரமிப்பில் நடந்துருச்சு, ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். திடீர்னு இது நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங் சென்சேஷன் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும் பொழுது நேரடியாக இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை என்றாலும், இந்த பிளஸ்ஸிங் இந்த சீரியஸில், இந்த பகுதியில் தேவனுடைய ஆச்சரியமான காரியம், தேவனுடைய நடத்துதல் நம்மை ஆச்சரியத்துக்குள்ளாக சென்சேஷனல் ஆக்கிறது. சொல்லுவாங்க சென்சேஷனல் நியூஸுமாங்க. பயங்கரம் பிரமிப்பாக இருக்கிற காரியமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம் வசனத்தை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்பர் 1 முதலாவது வசனம், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய்
நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே தமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமா. அப்படின்னா என்னன்னா, நான் நினைச்சு பார்க்காதத செய்யறது, அதுதான் பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. என்னை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது, என்னை ஷாக்கிங் ஆக்கிற, சென்சேஷனல் ஆக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய, மிகவும் அதிகமாக செய்ய, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்ப இந்த உணர்வை தரும் ஆசீர்வாதம் என்னன்னா, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்ய போற தேவன். இந்த ஆசீர்வாதம் என்பது நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்து ஒரு உணர்வை தர வைக்க வேண்டும் என்று விரும்புகிறது. சில நேரங்கள் பாருங்க, சிலருக்கெல்லாம் உணர்வே இருக்காது. எப்படி சொல்லுங்க? உணர்வே இருக்காது. எவ்வளவு கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டாலும் உணர்வு என்பது இருக்கவே இருக்காது. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் தேவன் செய்தாலும் அந்த உணர்வுங்கிறது இருக்காது. வாங்கிக்குவாங்க நல்லா தேவனிடத்திலிருந்து, ஆனால் தேவன் கொடுத்ததை அந்த உணரத்தக்கதான இருதயம் நிறைய பேத்துக்கு கிடையாது. அதுவும் இப்போ இருக்கிற கடைசி நாட்களிலே வசனம் சொல்லுகிறது போல, மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் 95% ஜனங்களுக்குள்ளே உணர்வு என்பது சுத்தமாகவே இல்லை. எந்த விதமான விஷயத்திலும் உணர்வு இல்லை. யாரை பற்றியுமே கவலை இல்லை. குடும்பத்தை பற்றி கவலை இல்லை, நண்பர்களை பற்றி கவலை இல்லை, சொந்தங்களை பற்றி கவலை இல்லை, பக்கத்தில் இருக்கவங்க யாரை பற்றி எதை பற்றியுமே கவலை, எந்த உணர்வுமே இல்லை. யாக்கோபு தன்னுடைய மாமா வீட்டில் போய் சகல வேலையை செஞ்சான். யாருக்கு செஞ்சு கொடுத்தானா? மாமாவுக்கு தான். அங்கே ஃப்ளாக்ஸ், மந்தைகள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த லாபானுக்கு இவன் நிமித்தமாக ஆசீர்வாதம் வருகிறது என்ற என்னது இல்லை. அவன் சொல்றான், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீரே. மனசாட்சி இருக்குதா? உணர்வு இருக்குதா உனக்கு? அப்படிதான் கேட்குறான். நான் வெயிலிலும் குளிரிலும் பனியிலும் படுத்து கிடந்தேன், எனக்கு நல்ல ஷெல்டர், படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு கூட ஒரு நல்ல இடத்தை கொடுக்கல. உணர்வு இருக்குதா உனக்கு? மக்களே, பீருண்டதையும் அதையும் இதையும் எம்மேல நானாடா பிள்ளை பிச்சை, எல்லாம் ஏதோ போயிருச்சு, எல்லாத்தையும் என் தலையில். ஆனாலும் நான் அமைதியாக தான் இருந்தேன். ஆனாலும் உனக்கு சொல்லுங்க, எஸ். இப்போ பார்த்தா ஆண்டவர் சொல்லிட்டார் என்னன்னா, யாக்கோபு நீ ரொம்ப செட்டில் ஆகிட்ட, இங்கேயே செட்டில் ஆகிட்ட, அதனால உன் தகப்பன் வீட்டை மறந்துட்ட. தகப்பன் வீட்டுக்கு பிதாக்கள் இடத்திற்கு போ. 31:3 ஆதியா 31:3 வாசித்து பாருங்களேன். வாசிங்களேன், ஆதியா 33 31:3 வாசிங்களேன். ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ. என்னவா நீ சொல்லுங்களேன். யாக்கோபே இங்கே செட்டில் ஆகிட்ட, ஒன்று இவங்க எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, உணர்வு இல்லை. நீ உணர்வு உள்ளவனாக இருந்து எல்லாத்தையும் செய்கிற. ஆனால் இங்கே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவன் உணர்வு இல்லாதவனாக இருக்கிறான். அதனால் நீ என்ன பண்ற? ஆண்டவர் சொல்றார், உன் தகப்பன் இடத்துக்கு பிதாக்களத்துக்கு திரும்பி போ. வாசிங்க. நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். எங்க வரணும்? ரிட்டர்ன் டு யுவர் ஃபாதர் ஹவுஸ். தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வா. இப்போ ஆவியானவர் என்னை உணர்த்துறாரு திரும்பியும் இந்த வார்த்தையின் மூலமாக. ரிட்டர்ன் டு யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ். உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வா. நிறைய நேரம் நிறைய பேத்துக்கு உணர்வு இல்லை. தகப்பன் வீட்டுக்கு வரணும். கெட்ட குமாரன் நல்ல குமாரன் அப்படின்னு இல்லை, 2 பேருமே கெட்ட குமாரன் தான். இவன் நல்லவன் அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்ல முடியாது. வீட்டில் இருந்தவனும் கெட்டவன் தான், வெளியில் போனவனும் கெட்டவன் தான். வெளியில் இருந்தவனும் வந்தவன் மனம் திரும்பினான்,
வீட்டுக்குள்ளே இருந்தவனும் மனம் திரும்பணும், அவ்வளோதான் விஷயம். நல்லா கவனிங்க. ரிட்டர்ன் டு யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ். உணர்வை தரும் ஆசீர்வாதம். சில நேரங்களில் சிலருக்கு உணர்வை கொடுத்தாலும் சிலர் அந்த உணர்வை ஏற்றுக்கொள்வதில்லை. சில நேரங்களில் உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது சிலருக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் உணர்வே இருக்க, எவ்வளவு ஆண்டவர் பேசினாலும் உணர்வு வரவே வராது. யாக்கோபே எடுத்துக்கோமே, ஆண்டவர் சொன்னாருன்னு கிளம்பி போயிட்டான். இப்போ அந்த மாமாவுக்கு இப்போனாச்சும் உணர்வு வந்துச்சா? இல்லை. யாக்கோபர் 2 நாள் தொடர்ந்து துரத்திட்டு போகிறான். எத்தனை நாள்? 2 நாள் பிரயாணமாக துரத்திட்டு போகிறான். யாப்போக்கு நதி அண்டையிலே சந்திக்கிறான். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும், யாப்போக்கு நதி அண்டையிலே. சில இடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசிகிட்டே இருப்பார். யாப்போக்கு நதி அண்டையிலே அவனை சந்தித்து அங்கே 2 நாள் துரத்துறான் பாருங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவனுக்கு உணர்வுங்கிறது இல்லவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறார். நம்மை ஆண்டவர் ஏதாவது குறை வச்சிருக்கிறாரா? இல்லவே இல்லை. குறைவென்பது இல்லவே இல்லை. நான் நிறைய சபைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன், நிறைய ஜனங்களை சந்திக்கிறேன். இந்த ரீசன்ட் பீரியட்ஸில் நிறைய பார்த்தேன். ஆட்கள் இங்கே கம்மியாக இருந்தாலும் நிறைய பேத்துக்குள்ள நல்ல ஆவிகள் இருக்கிறது. வெளியில் சில சபையில் பார்க்குறேன், நிறைய ஆவி, நல்ல ஆவியே இல்லை. எனக்கே சில நேரத்தில் பார்க்கும்போது கிருகிருன்னு தலை சுற்றும். பாவண்டா அந்த பாஸ்டர் எப்படிடா மேய்க்கிறான். அந்த பாஸ்டரை பம்பரமாக சுற்றி விடுவாங்க பாருங்க. ஏனென்றால் ஜனங்களுக்குள்ளே தேவ வசனத்தினுடைய சொல்லுங்க உணர்வு இல்லை. உணர்வு இல்லை. அதான் வசனம் சொல்லப்படுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தை. தேவனை எங்க இருந்து? தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறது தான் உணர்வை தரும் ஆசீர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம், உணர்வை தரும் ஆசீர்வாதம். உணர்வை தரும் ஆசீர்வாதம். நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த விஷயம் நமக்கு உணர்வை கொடுக்க வேண்டும். உணர்வு இல்லை என்றால் அந்த இருதயத்தின் கடினம் உணர்த்தப்படணும். மண்டையில் இருக்கிற சிந்தையின் உணர்த்தப்படணும். நம்முடைய தாட்ஸ், நம்முடைய சோல், நம்முடைய ஸ்பிரிட்ஸ் உணர்த்தப்படணும். உணர்த்தப்படவில்லை என்றால் நிச்சயமாக எந்த மாற்றமும் வரவே வராது. உணர்வு இல்லைன்னா மாற்றம் வரவே வராது. உணர்வு இருந்தால் மட்டும்தான் மாற்றம் வரும். எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் சரி, எவ்வளவு செய்திகளை கேட்டாலும் சரி, எவ்வளவு சொல்லுங்க, எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, எவ்வளவு செய்திகளை கேட்டாலும் சரி, எவ்வளவு ஜபங்களை பார்த்தாலும் சரி, எத்தனை ஊழியக்காரரை சந்தித்தாலும் சரி, எத்தனை தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டாலும் சரி, எனக்குள்ளே ஒரு உணர்வு வரவில்லை என்றால், எனக்குள்ளே ஒரு உணர்வு இல்லை என்றால் எந்த மாற்றமும் நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 6-9 வசனத்தை வாசிக்கலாமா? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். நல்லா கவனிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நல்லா கவனிங்க. இப்ப இவனுக்கு எப்படி இயேசுவின் பாதத்தில் விழ வேண்டும் என்ற இருதயம் வந்தது? காலில் வந்து விழுடா அப்படி ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. யாராவது அங்க அவனை புடிச்சு தள்ளி விட்டாங்களா காலில் விழுறதுக்கு? இல்லை. நல்லா கவனிங்க. அங்கே அவனுக்குள்ள வந்த உணர்வை பாருங்கள். முன்னாடியிலேருந்து நான் திரும்பி வரேன். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நமக்கு இந்த தெரியும் சம்பவம். மிகுதியான மீன்களை பிடிக்கிறார்கள். ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் அகப்படவில்லையே. அங்கே அவனுடைய இருதயம் ஒரு மிகுந்த வேதனையில் இருக்கிறது.
உணர்ச்சி ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? இருக்கீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ரா முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் அகப்படல. ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். இப்போ வலையை போட்டால் நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டா ஒன்றுமே இல்லை. இப்போ வலையை போட்டால் வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மீன்களை பிடிச்சோன்னே அவனுக்கு ஷாக்கிங். அவன் இருதயம் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பிரமிப்படைந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தப்பட்ட ஆசீர்வாதம். எப்படி? நைட்டு ஃபுல்லாக இந்த கடலில் தான் மீன் வலையை போட்டேன், ஒரு மீன் கூட சிக்கல. ஆனா இப்ப அதே கடல்ல வலையை போட்டா பிரமிப்படைந்து, நான் இல்லை என் கூட்டாளிகள் எல்லாத்தையும் கூப்பிடுறேன், எல்லாரும் வந்து வலை இழுக்கிறாங்க, கிளியத்தக்கதான மீன்களை 2 படவுகள் அமிழத்தக்கதாக கர்த்தர் நிரப்பினார். இதை பார்த்த உடனே யாருக்கு ஆச்சரியம்? சீமோன் பேதுருக்கு நடுக்கம் உண்டாச்சு, ஆச்சரியம் உண்டாயி அவன் தானாவே பாதத்தில் சொல்லுங்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதுக்கு வாங்கிறதுக்கு நானு தகுதி இல்லை. உணர்த்தி அவன் வாயிலிருந்து கன்ஃபஸ் பண்ண வைக்கிற ஆசீர்வாதம் இதுதான். இப்போ அவனுக்குள்ள யாருக்குள்ள? பேதுருக்குள்ள, சீமோன் பேதுருக்குள்ளேயே ஒரு மாற்றம் வந்துருச்சு. இவ்வளவு நாள் வராத ஒரு மாற்றம் இப்பொழுது வந்து விட்டது. காரணம் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் வந்தாருன்னா உணர்வை தரணும். உணர்வை வரலைன்னா எனக்குள்ள இன்னும் ஆண்டவர் வரல. புரியுது உங்களுக்கு என்னன்னு? நான் அப்படியே உணர்வு இல்லாமையே உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா இன்னும் நான் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் ஆண்டவருடைய உணர்வு எனக்கு வரல. அதே லொல்லு பேசிக்கிட்டே இருக்கேன், அதே திமிரு பேசுகிறேன், அதே காரியத்தில் வம்பிழுத்துட்டே இருக்கிறேன், எந்த மாற்றமும் இல்லை. எனக்குள்ள உணர்வு வரல. உணர்வை தரும் தேவன் எனக்குள்ளே வருவதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. நான் வருகிறேன், அமருகிறேன், அட்டனன்ஸ் போட்டுட்டேன். இன்னைக்கு பிரசன்ட் சார் ஸ்கூலில் கேட்கும் பொழுது உள்ளேனையா அப்படிங்கிற மாதிரி ப்ரெசண்ட்டை போட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறோம். அப்படியாக இருந்தால் எந்த உணர்வும் இருக்கவே இருக்காது. அவனுக்குள்ளாக அந்த உணர்வு வந்தன இயேசுவின் பாதத்தில் விழுந்து சொல்றான், பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் என்னாச்சா? பிரமிப்பு. சொல்லுங்க, என்னாச்சா? பிரமிப்புண்டானபடியினால். நம்ம வாஸ்தவ ஸ்டார்டிங்ல என்னது? உணர்ச்சி ரீதியான உணர்வை தரும்னா பிரமிப்பு உண்டாகத்தக்கதாக. இப்ப அவனுக்கும் அவருடைய கூட்டாளிகளுக்கும் என்ன நடந்துச்சு? பிரமிப்பு அப்படின்னு ஒரு உணர்ச்சி, உணர்வு ரீதியாக அவர்கள் இருதயம் தொடப்பட்டது. வசனம் சொல்லுது, பிரமிப்பு உண்டாகும்படியால் அப்படி சொன்னான். தேவன் வந்து அங்கே ஒரு ஷாக்கிங்கை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நான் இருந்துட்டு அப்படியே போய் சாவறதுக்காக வரல அவரு. வசனம் சொல்லு, பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இப்ப ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் தேவனுடைய அந்த உணர்வை உணர்த்துவிக்கிற ஆவியானவர் உள்ளே வந்து அந்த உணர்வை தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த உணர்வு வந்தாதான். லாபானுக்கு 2 நாள் கழிச்சு தான், எத்தனை 2 நாள்னா அதாவது யாக்கோபு கிளம்பி போனதுக்கப்புறம் 2 நாள் துரத்திட்டு போனதுக்கப்புறம் யாக்கோபை சந்திச்சு அங்கே சில உடன்படிக்கையெல்லாம் ஏற்படுத்தி அழுது புலம்பியே அப்படின்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அப்போ தான் அவனுக்குள்ள ஒரு, அது வரைக்கும் நீங்கள் சவுலை எடுத்துக்கோங்க, தாவீதை கொல்லணும் 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 கொல்லணும், கடைசி வரைக்கும் அவனுக்கு உணர்வுங்கிறது வரவே இல்லை. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பாயின்மென்ட் பண்ணப்பட்ட ராஜா, ஒரு மிகப்பெரிய ராஜாவுடைய இருதயம் உணர்வு இல்லாமலே இருந்தது. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, என்னது? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. அது எப்படி அவனை சொல்லலாம்? நான் இங்கே பெரிய ஆள் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் எனக்கு மேல பெரிய ஆளா? அவ்வளவுதான்.
அவ்வளோதான். இருதயத்தில் ஒரு நினைவு வந்துச்சு, சிந்தையில் ஒரு நினைவு வந்துச்சு, யோசனை வந்துச்சு. உடனே பிசாசு உள்ளே பூந்துட்டான். அவருடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டது. கடைசி வரைக்கும் தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும், தாவீதை கொல்லணும். அவன் இருதயம் எல்லாம் கொல்லணும், 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 கொல்லணும். கடைசி வரைக்கும் அவனுக்கு உணர்வுங்கிறது வரல. ஆண்டவரே ஆளை மாத்திட்டார். இவனுக்கு இனிமேல் உணர்வுங்கிறது வரப்போறது இல்லை. நான் எத்தனையோ முறை வாய்ப்புகளை கொடுத்தேன், ஆனாலும் இவன் இருதயம் சொல்லுங்க மாறவில்லை, உணர்வு அடையவில்லை. அப்படின்னு ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு, சாமுவேலை வேற ஒரு ராஜாவை அப்பாயின்மெண்ட் அப்படின்னு தாவீதையே, எந்த தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டானோ அந்த தாவீதையே ஆண்டவர் ராஜாவாக அப்பாயின்ட் பண்றாரு. ஆமென். ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, ராஜாவா அப்பாயின்ட் பண்ணப்பட்டது இவனுக்கு தெரியவே தெரியாது. அந்த நாளிலிருந்து சவுல் மரணமடையும் வரைக்கும் சாமுவேல் சவுலை சந்திக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? இனி இவங்கிட்ட பேசி இல்லை, இவனுக்குள்ள உணர்வே வராது இனிமேல் அப்படின்னு சாமுவேலும் கிளம்பிட்ட. செத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன்டா போடா அப்படின்னு போயிட்டா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே தான் இருப்பார். ஆனால் அந்த வாய்ப்பு எப்போ நிற்கும்னு நமக்கே தெரியாது. சிம்சோன், கர்த்தர் அவனுக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் அந்த வாய்ப்பு அவனை விட்டு விலகினது அவனுக்கே தெரியாது. தேவ பலன் அவனை விட்டு போனது அவனுக்கு தெரியவில்லை, அவனுக்கு உணர்வே இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் அப்படின்னு இழுக்கிறான், எங்க வர மாட்டேங்குது, எங்க பலன் வரலை. ஐயா, உங்ககிட்ட இருந்த உணர்வு ஆண்டவர் எப்பயே தூக்கிட்டார். எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும், நான் சிலர்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவேன். பவுல் சொல்வார், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாக. எப்படி? வெறும் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஊங்கிறான், ஆனால் ஒன்றுமே அடிக்க மாட்டேங்கிறானே. சிலர்லாம் அப்படிதான், உணர்வே இருக்காது, ஆனால் ஊம்பாங்க, ஆனால் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இருக்காது. ஒரு புரோஜனுக்கும் ஒரு நயா பைசாக்கு புரோஜனம் இல்லை. நல்லா கவனிங்க, இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார், உணர்வை தரும் ஆசீர்வாதம், உணர்வை தரும் தேவாவியானவர். உணர்வு இல்லாமல் மாற்றம் வரவே வராது. இங்கே அவன் சொல்கிறான், பாவியான மனுஷன், ஆண்டவரே என்னிடத்துல நீங்கள் இருக்காதீங்க, போயிருங்க. இதனுடைய அந்த 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 சம்பவத்துடைய பொருள் பாருங்களேன், திடீர் அதிர்ச்சியூட்டும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம், பரபரப்பான ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு தான். சடன்லி நடந்துச்சு ஒரு பரபரப்பான ஆசீர்வாதம், இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடக்கிற ஒரு விஷயம், அதிர்ச்சி ஊட்டுகிற காரியம். அவங்களுக்குள்ள பயங்கரமான ஷாக். ஏன்னா கர்த்தர் இதை செய்து விட்டார். நாங்கள் ராம் முழுவதும் இந்த கடலில் தான் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. நன்றாக கவனிங்க மக்களே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உணர்வை தர வேண்டும் என்று விரும்புகிறார். நம்பர் 3, சங்கீதம் 126 சங்கீதம் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 126 1, 2, 3 வசனங்கள். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். நல்லா கவனிச்சிங்களா வசனத்தை? சிறையிருப்பை, எந்த சிறையிருப்பை? சீயோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது எப்படி இருந்தாங்களாம்? சொப்பனம் காண்கிறவர்கள். ஏதோ ஒரு ட்ரீம் போல எங்களுக்கு இருக்குதியா, ஒரு கனவு போல இருந்துச்சு. ஆண்டவர் சிறையிருப்பையே திருப்பிட்டாரு, ஆனா இவங்கனால அதை நம்ப முடியல. ஏதோ ஒரு கனவு மாதிரிங்க அப்படிங்கிறாங்க. வசந்த வாசி. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்களேன், இப்ப யாரு சொல்றானா? வெளியில சொல்ல ஆரம்பிச்சிட்டான், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தாரு அப்படிங்கிறத வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கர்த்தருடைய அந்த நடத்தல் பாருங்க. அதாவது கர்த்தர் சீயோனே சிறையிருப்பை திருப்பும் பொழுது எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு ஒரு சொப்பனத்தை போல இருக்கு. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்குலாம் ஓ கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சிட்டாரு அப்படிங்கிறது
தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வசனம் 3, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், இது நிமித்தம் நம்ம மகிழ்ந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது அங்க பாருங்களேன், அந்த இந்த சம்பவத்தை, கர்த்தர் சீயோனின் செல்வத்தை மீட்டெடுத்த போது, சீயோனுடைய சிறையிருப்புங்கிறது அவங்களுடைய செல்வத்தை, அவங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் மீட்டெடுத்த பொழுது, நாங்கள் கனவு கண்டவர்கள் போல இருந்தோம். கர்த்தர் இதை செஞ்சுட்டாருங்கிறதே என்னால. சில நேரத்தில் சில விஷயம் நடந்துடும், நமக்கு எப்படி இருக்கும், இது நம்பவே முடியலையே, எப்படி நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, பிரமிப்பு, இது எப்படி நடந்துச்சு. ஆனால் நமக்கு எதெல்லாம் பெருசாக இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் சிம்பிளாக முடிச்சிடுவார். நம்ம எதெல்லாம் சிம்பிளாக நினைக்கிறோமோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு பெருசாக இருக்குது, நமக்கும் பெருசாக தான் தெரியும். ஆனால் கர்த்தர் சிம்பிளாக முடிப்பார். இங்கே வசனமாக தான் சொல்லுது, சீயோனுடைய சிறையிருப்பையை கர்த்தர் திருப்பும் பொழுது கனவு காண்கிற போல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இது எப்படி நடந்துச்சு. கிதியோன் ஆண்டவர் சொல்கிறார், யுத்தத்துக்கு போகணும், அடித்து நொறுக்க போகிறேன், எல்லாரையும் கையில் கொடுக்க போகிறேன். 2 பேர் கூட, கிதியோன் கூட அசிஸ்டன்ட் போகிறான், வேவு பார்க்கறதுக்கு போகிறாங்க. இவனுக்கு போய் கூடாரத்தில் பாலம் இறங்கி அவனுக்கு கூட படுத்துருக்காங்க, ஒட்டு கட்டிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிற அங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறான், ஓ மேலேருந்து ஒரு ரொட்டி துண்டு உருண்டு வருதுடா, அடித்து எல்லாத்தையும் நொறுக்கிட்டு போகுதுடா அப்படின்னு ஒருத்தன் கனவு கண்டுட்டு சொல்கிறான். என்ன தெரியுமா, அது வேறு யாரும் இல்லைடா, அது ஆமாம் கிதியோன்னு அவளை சேனையும் தாண்டா, நம்ம முடிச்சிட்டோம்டா அப்படின்னு சாக போகிறவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு புரியல. சொல்லுங்கள், என்ன புரிஞ்சுதா என்னன்னு, புரிஞ்சுதா என்னன்னு. சில நேரத்தில் நமக்கு தெரியாது, இன்னொருத்தனுக்கு தெரியுது, நமக்கு புரியாத அவனுக்கு தெரியுது. வசனத்தை வாசிக்கும் போது அதான் போட்டிருக்கு இந்த வசனத்தில், சீயோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது கனவு காணுகிறவர்கள் போல் இருந்தோம். ஆனால் புறஜாதி சொல்கிறான், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சுட்டார். கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சுட்டார், கர்த்தர் இவங்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சுட்டார். சில நேரங்களில் உணர்வை தரும் ஆசீர்வாதம் சில நேரம் நமக்கு உணர்வு இல்லாமல் போயிடுது, மற்றவனுக்கெல்லாம் உணர்வு வந்துடுது. அவெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு உணர்வு அடைஞ்சிடறான், நம்ம இந்த வார்த்தையை கேட்டு நமக்கு கனவு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கிறோம். என்ன நடந்துச்சு இங்கே, இப்போ என்ன பேசுனாங்கன்னு எனக்கு புரியலையே. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில விசுவாசி தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பாஸ்டர் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்துருக்கிறார், தூங்கி விழுந்துட்டாராம். உடனே பிரதர், இப்போ நான் என்ன பிரசங்கம் பண்ணேன், என்ன சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதான் சொன்னீங்க நீங்கள் அப்படி. அதான் பிரதர் என்ன சொன்னேன்னு சொல்லுங்கள். அது பக்கத்தில் அந்த பையனுடைய அம்மா, ஆஹா என் பையனுடைய மானம் போகுது, டே தம்பி சொல்லடா சொல்லு அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு சொல்லுங்க அப்படின்னா அவர், பாஸ்டர் நீங்கள் எது சொன்னாலும் நல்லா தான் சொல்லுவீங்க. அதான்டா நான் என்னடா சொன்னேன்னு சொல்கிறா. அந்த பாஸ்டர் தூங்குனான்னு சொல்லாமல் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது நிறைய பேர் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அப்படின்னாராம். அப்படின்னாவே புரிஞ்சுக்கணும் என்னது, நிறைய பேர் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க, மேலே 3ஆவது வானத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது நடந்த சம்பவம், கதை இல்லை. நான் சொல்லிடுவேன், சொல்ல வேணான்னு பார்க்குறேன். நல்லா கவனிங்க. சில நேரத்தில் எப்படி இருக்குது, சொப்பனம் காண்கிறது போல, கனவு போல. இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஆனால் எங்கேயோ மைண்டு போயிடும். இப்பயுமே எத்தனை பேர் இங்கே இருக்கீங்கன்னு தெரில, எத்தனை பேருடைய சிந்தனை எங்கே இருக்கிறதுன்னு தெரியவில்லை. சீயோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது கனவு காணுகிறது போல தான். என்னமோ நடந்துருச்சு, ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரில. சிலர்லாம் கேட்பாங்க, பாஸ்டர் இப்போ என்ன பேசினாரு, என்ன வசனம் சொல்லுங்க, அதை சொல்லுங்க கொஞ்சம் எழுதிக்கிறேன். நம்முடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் தேவன் மேலே. உணர்வை தரும் ஆசீர்வாதம் அதுதான், உணர்விக்கும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது போல 4வது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிக்கலாமா? யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது
இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களும் இருந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. இந்த சம்பவத்துக்காக பார்த்தீங்கன்னா, செத்து கிடக்கிறானுங்க பிரேதங்களா, அவங்களுடைய அந்த ஆபரணங்களை எடுத்து அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்களேன், அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரித்து போட்ட ஆடை ஆபரணங்களும் எப்படி இருந்துச்சா, தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். எத்தனை நாள்? 3 நாளா அதை எடுத்துட்டு இருக்காங்களாம். அது அவ்வளவு நிறைய மிகுதியா இருந்தது. ஆண்டவர் ஏற்கனவே எல்லாத்தையும் கொண்டுட்டாரு. இவளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா எல்லாம் செத்து கிடக்கிறானுங்க. செத்து கிடக்கிற அந்த நகையெல்லாம் பொறுக்கிறதுக்கே எத்தனை நாள் ஆச்சா? 3 நாள் ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 3 நாள் எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்திருக்கேன் அப்படின்னா எவ்வளவு பேர் செத்து கிடந்திருப்பாங்க, எவ்வளவு அங்கே சம்பவம் நடந்திருக்கும். இங்கே இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இவன் ஒன்று நடக்கிறான், ஆனால் அங்கே வேற ஒன்று நடக்கிறது. இது நீங்கள் மேலேருந்து வாசிக்கணும், முதல் வசனத்துலேருந்து வாசிக்கணும். நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 1ஆம் வசனத்துலேருந்து இந்த அதிகாரம் வாசித்து பாருங்கள். வாசிப்பீங்களா? வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்கள். 20ஆம் அதிகாரத்தில் தேவன் அங்கே அவர்களை நடத்தின விதம், தேவன் அவர்களை அங்கே கொண்டு போன விதம், ஏராளமான காரியங்கள், அவர்களிடமிருந்து ஏராளமான ஆபரணங்கள், உபகாரங்கள், ஆடைகள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை கண்டெடுத்தார்கள். அவர்களால் எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு அது எப்படி இருந்துச்சா? மிக அதிகமான கொள்ளை பொருட்கள் இருந்ததால் அவற்றை சேகரிக்க 3 நாட்கள் ஆனது. 3 days. இதனுடைய பொருள் என்ன? வெற்றியின் ஆசீர்வாதம் மற்றும் மிகுதியானது. அது சாதாரண எதிர்பார்ப்பை மீறியது. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? சாதாரண எதிர்பார்ப்பை தாண்டி மீறி போகிற ஒரு ஆசீர்வாதம். இவன் நினைச்சு இவன் இருதயத்தில் உணர்த்தி போறது வேற, அங்க நடக்கிறது வேற மாதிரி. பிரமிப்பில் அவர்களை தள்ளுவதற்கு, ஆச்சரியத்தில் தள்ளுவது. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் உணர்வை தரும், உணர்த்தி வைக்கிற ஆசீர்வாதம். சில நேரங்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் ஆண்டவர் செய்கிறது வேறையா இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத காட்டும் ஆண்டவர் வேற மாதிரி நம்மை நடத்துவார். நம்ம ஒரு பிளான், நம்முடைய திட்டத்தில் நம்ம போயிட்டு இருப்போம், ஆனால் ஆண்டவர் வேற திட்டம் வச்சு. அதான் வசனம் சொல்லு, நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாக. சில நேரங்களே ஆண்டவர் இப்படி தான் நமக்குள்ள ஒரு உணர்வை தர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நமக்கு என்னென்னா, ஆண்டவரே நான் எதிர்பார்த்தது சொல்லுங்க, நான் எதிர்பார்த்தது நடக்கலையே அப்படின்னு நமக்கு சில நேரத்தில் ஆண்டவர் மேலே சில வருத்தம் வந்து விடுது. ஆனால் ஆண்டவர் விரும்புவது அதல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டார் குமாரனா இயேசு கிறிஸ்து. ஐயையோ டைம் ஆயிடுச்சே, பசிக்குமே இவங்களுக்கு, எப்படி என் பிள்ளைகளை நான் பசியோட வீட்டுக்கு அனுப்புறது? ஏதாவது வச்சுருக்கீங்களாடா அப்படின்னா, எங்ககிட்ட எங்களுக்கே நீங்கள் தான் சோறு ஓடணும், எங்ககிட்ட சோறு கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? உடனே அதில் வருங்க கூட்டத்தில் இருந்தவன் பாவம் ஒரு குழந்தை, இந்த அஜி என்ன பிஸ்கட் வச்சுருக்காங்க, அஜிக்கிட்டேருந்து பிஸ்கட்டை பிடிக்கிட்டு நான் போய் அஜியோட பிஸ்கட்டை பிடுங்கினா எப்படி இருக்கு? மனுஷனாடா நீ, குழந்தைகிட்டேருந்து 2 மீனையும் அப்பத்தையும் பிடுக்குற நீலாம் மனுஷனாடா நீ கேட்பாங்களா மாட்டாங்களா? இப்போ கவிதா சிஸ்டர் அனுஷ்காட்ட வந்து
பாப்பா கையிலேருந்து பிடுங்கிட்டு வந்தேன்னு வைங்க, நீங்கள் எப்படி பார்ப்பீங்க என்னைய? இப்போ கூட்டத்தில் இருக்கிறவன் ஏன் பார்க்குறான், எங்கேயுமே காணாம், வார் அந்த பாப்பா கையில் இருக்கு பாரு, நேராக போய் பிடுங்கிட்டு வந்துட்டானுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராக்டிக்கலாக அந்த குழந்தை அந்த பையன் என்ன கதறிப்பான், நம்ம பையனாக இருந்தா ஐயோ அப்படி அந்த கூட்டமே அதுந்து ஓடி இருக்கும், பசியில் எனக்கு சோறே வேணாண்டான்னு ஓடி இருக்கும். இப்போ இருக்க பிள்ளைங்களாம் படுத்து உருண்டு இருக்கும். ஏசுநாதரே கதறியிருப்பார். இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பார்க்கல. நான் நிறைய யோசித்து பார்ப்பேன். இப்படி தான் நேராக போய் அந்த குழந்தைகிட்டேருந்து தூக்கிட்டு வந்துட்டானுங்க, வா அப்படின்னு கொடுத்துட்டானுங்க. ஏசுநாதர் பார்த்தார், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து, அட பாவிகளா, சரி விடு, கிடைச்சது கிடைக்கட்டும். பிதாவே, ஆச்சரியமானது என்ன தெரியுமா, 5000 தான் அங்கே கிடச்சிது. சொல்லுங்கள், நான் இப்போ யோசித்து பாருங்கள், 5000 அங்கேருந்து நான் எடுத்துட்டேன். இப்போ ஆண்டவர் ஒரு 50,000 கொடுத்துட்டார். நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய அந்த பிரமிப்பான அதிசயத்தை கவனிங்க. 5000 தான் என் கையில் கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் நான் 50,000க்கு செலவு பண்ணிட்டேன். 50,000 செலவு பண்ணிட்டு இப்போ மீதி 12 கூடையை நிறச்சி வச்சிருக்கிறேன். இப்போ எவ்வளோ தெரியுமா, 5 லட்சத்தை நிறச்சி வச்சுட்டேன். அதுதான் இதோட உதாரணம் தான். இருந்தது 5000, 50,000 செலவு பண்ணியாச்சு, 5 லட்சத்தை மீதி எடுத்து வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், டே இப்போ 5 லட்சம் கையில் கொடுத்துருக்கேன்டா, இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுதான் நம்முடைய தேவனுடைய உணர்வு. இப்போ இவனுக்கே யோசிச்சிருப்பான், அடுத்த தடவை இவர் கேட்டார்னா இந்த கூடையை தூக்கிட்டு போகணும்டா, அடுத்த தடவை பிள்ளைங்கிட்டது பிடுங்க முடியாது, இவர் கொடுத்துட்டாரு, கணக்கு கேட்பாரு, ஏன்னா சொல்லிட்டாரு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எப்பயுமே தேவன் கொடுக்கிறவைகளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. சில நேரங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனா போகுது போ அப்படின்னு உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு விலையேறப்பெற்றதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கரத்திலிருந்து வருகிறதை ஒருபோதும் வீணடிக்கக்கூடாது. உணர்ச்சி இருக்கணும், உணர்வு இருக்கணும். கர்த்தர் கையிலிருந்து நான் வாங்கியிருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கணும். அதை விரத்தியா வீணா செலவிட்டேன்னா கண்டிப்பா, டேய் கூட 12 கூட கொடுத்துருக்கிறேன் வேஸ்ட் பண்ணி, அவர் நீங்கள் போய் வசனத்தை வாசித்து பாருங்க, அவர் சொல்லுவார் இதை. ஏன்னா இல்லாமல் இருந்து கொடுத்திருக்கிறேன், இப்ப கையில நிறைய இருக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும். உனக்குள்ளே ஒரு உணர்வு வர வேண்டும். ஹல்லேலூயா. மக்களை புரிகிறதா உங்களுக்கு என்னன்னு? இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய மிராக்குலஸ் திங்ஸ். எதிர்பார்ப்பை மீறியது. அவர் எப்பயுமே எதிர்பார்ப்பை மீறி தான் செயல்படுவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் 2 விஷயம், 2 விஷயம் வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே, பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஹல்லேலூயா. நல்ல வசனத்தை கவனிங்க. இப்ப நம்ம வசனத்தை வாசித்தோம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது கனவு காண்டுகிற மாதிரி இருக்கிறேன், ஆனால் புறஜாதியார் கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செஞ்சார்னு சொல்கிறான். இங்கே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில்? புறதேசத்தில் போய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் வந்துச்சு. எத்தனை மடங்கு? 100 மடங்கு. ஆமாம், 1 2 கிடையாது, 100 times. இப்போ அவன் ஐஸ்வர்யவானாகி அதோடு நிற்கல, என்னவா வர 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 அப்படின்னா டேஸ் போக 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 ஐஸ்வர்யவானா இருந்தவன் ஐஸ்வர்யவானா இல்லை. டேஸ் போக போக வர வர என்ன ஆகிட்டே இருக்கான்? விருத்தி அடைந்து மகா பெரியவனாயிட்டே இருக்கிறத யாரு பார்க்கிறா? புறஜாதிகள் பார்க்கிறார்கள். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு.
என்னன்னு புரிஞ்சுது உங்களுக்கு? என்ன புரிஞ்சுது? வரவரப்பு ஐஸ்வர்யனாயானா பெரிய வாசிங்க பார்க்கலாம். இதை வாசிங்க, சத்தமாக வாசிங்களேன். அர்த்தமற்ற ஒரு அர்த்தமற்ற ஒரு காலத்திலும் இடத்திலும் இடத்திலும் அசாதாரணமான அதிகரிப்பு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட செழிப்பு. புரிஞ்சுது உங்களுக்கு என்னன்னு? ஈசாக்கு இருக்கிற இடம் வேற இடம். அங்கே பெலிஸ்தர் எப்பயுமே போன உடனே என் அப்பாவோட துறவுனா மூடிடுவான். அவனுடைய வாழ்க்கையே அவங்க காலி பண்ணணும், அதுதான் அவன் டார்கெட். அர்த்தமற்ற ஒரு இடமாக மாறுகிறது. அவனுக்கு அர்த்தமுள்ள வாழ்க்கை, ரீசனபிள் லைஃபை வாழணும்னு போனால் அங்கே அவன் வாழ்க்கையவே என்ன பண்ணுறாங்க? அர்த்தமற்றதா. ஒரு துறவை தோணுனா அதை மூடுறான், ரெண்டாவது துறவை தோணுனா மூடுறான், மூணாவது, இப்படியே ஒவ்வொன்றையும் பெலிஸ்தர் என்ன பண்ணுறாங்க? மூடிட்டே. ஆமாம், அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பெலிஸ்தர் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. பெலிஸ்தருக்குள்ளேயும் உணர்வு, எப்படியா இவனை காலி பண்ணி இவனை விட்டா வேலைக்கு ஆகாது. ஆனால் நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்களேன். அர்த்தமற்ற ஒரு காலத்திலும் அர்த்தமற்ற ஒரு இடத்திலும் அசாதாரணமான அதிகரிப்பை கொடுக்கிறது தான் நம்முடைய தேவன். இப்போ இவனுங்க மூடி மூடி பார்த்தானுங்க, இவனுனால கிணத்த மட்டும்தான் மூட முடிஞ்சுது, கிரவுண்டு செழிப்பை நிறுத்த முடியல, வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை நிறுத்த முடியல. உள்ளுக்குள்ள இருக்க துறவெல்லாம் மூடுறானுங்க, ஆனால் வெளியில தோன்றுகிறதை யாருனாலையும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. மறைமுகமாக இருக்கிறதெல்லாம் மூடுகிறார்கள், வெளியரங்கமாக இருக்கிறதை யாருனாலையும். இப்போ கடைசியில் பெலிஸ்தருக்கே ஒரு உணர்வு வந்துருச்சு. என்ன தெரியுமா? நீங்கள் அந்த சம்பவத்தை வாசித்து பாருங்க. இவன் வர வர விரித்தடைந்ததை பார்த்து பெலிஸ்தரை சொல்கிறாங்க, ஐயா நீ எங்களை விட்டு கிளம்பிடுறியா, நீ எங்கள் விட்டு போயிடாதான் எங்களுக்கு சந்தோஷம், நல்லது, இல்லைன்னா நாங்கள் உனக்கு அடிமை ஆயிடுவோம் அப்படிங்கிறத அவனுக்கு பயம் வந்துருச்சு. இருக்கீங்களா? நிறைய நேரம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்குள்ள உணர்வுள்ளவர்களாக இருந்து நாம் தேவனுக்குள்ளாக நடக்கும் பொழுது சம்மந்தமே இல்லாமல் அநேகர் நம்மை பார்த்து இப்படி தான் பயப்படுவான். இந்நேரம் ஒரு ஆமேன் வந்திருக்கணும், சத்தமும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது, யாரும் பயப்பட வேண்டாங்க, நானா அப்படியே இருந்துட்டு யாரும் வம்பு தும்பு வேண்டாங்க அப்படின்னு போகிறேங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. உணர்வு பெலிஸ்தருக்கு வந்தது, பெலிஸ்தருக்கே உணர்வு வந்துச்சு. உடனே டெக்னிக்காக வரானுங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாமா, நாங்கள் உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், நீங்களும் எங்களை எதுவும் பண்ணிடக்கூடாது. இவனுக்கு பயம் வந்துருச்சான்னு தெரியுமா? விட்டாம்னா இவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான்டா அப்படின்னு பயத்தில் அவனுங்களாம் வந்து ஒப்பந்தம் டீல் போடுறானுங்க. நாங்களும் உண்மை தொடமாட்டோம். இவ்வளோ நேரம் யார் தொட்டது? ஈசாக்க போய் வம்பிழுத்து தான் அவனுக்கு தான். ஆனால் இப்போ சொல்கிறாங்க, நாங்களும் உங்களை எதுவும் செய்ய மாட்டோம், நீங்களும் எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அவனுக்குள்ளே உணர்வு பயம் வந்து விட்டு. வாசிக்கலாம், ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனத்தை வாசிக்கலாமா? இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி, நல்லா கவனிங்க, உணர்வை தரும் ஆவியானவர், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பாலான நகரங்களை கட்டி, அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி, அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவர் உணர்வை தராரு. ஐயா இஸ்ரவேலே, நான் உன்னை அதே இடத்துல
நாட்டுவேன், நான் இனி உன்னை பிடுங்கி போடுவது இல்லை. என் ஜனமாகி இஸ்ரவேலே, நீ திராட்சை தோட்டங்களை உண்டாக்குவ, ஆலைகளை உண்டாக்குவீங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் வேற, இனிமேல் நடக்க போறது வேற. இதை நீ உணர்ந்து கொள்ளு. சூப்பர் நேச்சுரல் லாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. கரெக்டாக சகோதரர் இப்போ தான் சொன்னார், சூப்பர் நேச்சுரல். நல்லா கவனிங்க, இதுவரை நடந்ததெல்லாம் வேற, இனிமேல் நடக்க போகிறது வேற. உணர்வு இல்லை, அவன் வேற லோகத்தில் இருக்கிறான். நிறைய பேர், உண்மையை சொல்கிறேன், சிரிக்கிறதுக்கு நம்ம சொன்னாலும் நான் இந்த ரீசன்ட் பீரியடில் பார்த்துட்டு இருக்கிறேன், நிறைய பேர் எப்படி இருக்கான், வேற ஒரு உலகத்தில் வாழ்கிறான். அவன் இந்த உலகத்திலேயே இல்லை. சபை, ஊழியர்கள், ஊழியங்கள், உண்மையாலுமே உணர்வுங்கிறது எதை பேசுகிறோம், எதை செய்கிறோம், எதை பண்ணுறோம், எதுவுமே இல்லை. உணர்வு இல்லை. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்ய வேண்டாம், எதை வேணாலும் செய்வேன். நாட்கள் அப்படி தான் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்வளவு நாள் உன்னை பிடுங்கி பிடுங்கி எரிஞ்சேன், இப்போ உணர்வு வந்துருச்சு உனக்கு, இனிமேல் நான் உன்னை பிடுங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மால் ஆண்டவரை நீங்கள் பிடுங்கி தூக்கி போட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறான். வாசிக்கலாம் 7வது கடைசி யோபு 42ஆம் அதிகாரம் 10-17 வசனங்கள் முடிக்க விரும்புகிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சொல்லுங்க, மாற்றினார். சிறையிருப்பை மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் என்ற உணர்வு வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். வாசிங்க. யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நல்லா கவனிச்சிங்களா? அவனுக்கு உணர்வு வந்து அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சு மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தர் 2 மடங்கு அவனை ஆசீர்வதிக்கிறார். வாசிங்க. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் உண்டாயின. 7 குமாரரும், நல்லா கவனிங்க, 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். இப்ப முன்னாடி இருந்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. கர்த்தர் இப்ப இன்னும் கொடுக்கிறார். எப்படி? 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெத்சியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு கேரனாப் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகள் போல், கவனிங்க இந்த வார்த்தையை, தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. ஆமென். எப்படி? தேசத்துல எங்க தேடினாலும் யோபுடைய மகள்களைப் போல அழகுள்ளவர்களை பார்க்கும். அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தாராம். ஆமா, வாசிங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து, என்ன விதமான ஆசீர்வாதம் பாருங்க. இதுதான் யோபுவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஏன்னா யோபுவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருந்தது. என்ன தெரியுமா? உணர்வு. மனைவிக்கு உணர்வு இல்லாமல் இருந்த பொழுதும் மனைவிகிட்ட உணர்வு வரணும், உனக்கு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் உணர்வு. கர்த்தர் கொடுத்தாலும் உணர்வு. பிள்ளைகள் இருந்தாலும் அதே உணர்வு, பிள்ளைகள் இல்லைனாலும் அதே. ஆஸ்திகள் சொத்து எல்லாம் இருந்தாலும் அதே உணர்வு, எல்லாம் பிடுங்கிட்டு போனாலும் அதே உணர்வு. கர்த்தர் கொடுத்தார் உணர்வு, கர்த்தர் எடுத்தார் அதே உணர்வு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அதே உணர்வு. ஒரு மனுஷனால எப்படி இருக்க முடியும்? அவனால மட்டும்தான் இருக்க முடியும். கர்த்தர் தான் சொல்றார், இன்றைக்கு இந்த உணர்வு நமக்கு வேணும். இந்த உணர்வு நமக்கு வேணும். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும்
எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. எசப்பா ஸ்தோத்திரம், எசப்பா ஸ்தோத்திரம். அதுதான் என்ன நடந்தாலும் யோபுக்குள்ள ஒரு உணர்வு. உணர்விக்கும் ஆவியானவர் யோபுக்குள்ள இருந்தபடியினால்தான் யோபினுடைய முந்தி நிலைமை காட்டிலும் அவருடைய பிந்தி நிலைமை மகத்துவமான ஆசீர்வாதம். அதோடு நிக்கல. அவன் எத்தனை வருஷமா? 140 வருஷம் உயிரோடு இருந்து கர்த்தர் அவனை நல்ல அதோட நிறுத்த பாருங்க. 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அதோட நிக்கல. அடுத்த வசனம், யோபு நெடுநாளா இருந்து பூர்ண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹல்லேலூயா. கடைசி முடிக்கிறேன். இந்த பொருளை வாசிங்க. கற்பனைக்கு அப்பாற்பட்ட மறுசீரமைப்பு. கற்பனைக்கு அப்பாற்பட்ட மறுசீரமைப்பு. பேரழிவுக்கு பிறகு இரட்டை பங்கு. இதுதான் கர்த்தருடைய உணர்வு ஆசீர்வாதம். சீரமைக்கிறது. கர்த்தர் சீரமைக்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அதற்கு நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஆமாம், அந்த சென்சேஷனல் இருக்கணும். உணர்வு இல்லை. இப்போ நான் சாப்பிட்றது எதுவுமே எந்த உணர்வும் இல்லை, எந்த டேஸ்ட்டும் தெரியல. அப்படின்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. காரம் தெரியல, உப்பு தெரியல, புளிப்பு தெரியல, எதுவுமே தெரியல. எதையோ ஒன்று திங்கிறேன், மண்ணு மாதிரி இருக்குது. எப்படி இருக்கும்? உணர்வு இல்லை. உணர்வு இல்லாமல் நமக்கே கொஞ்ச நேரத்தில் அதை சாப்பிட்றதுக்கு தோணாது, போர் அடிச்சிடும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் விரும்புகிறது உணர்வை தர வேண்டும் என்று. இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறது உணர்வை தர வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறது என்ன? உணர்வை தர வேண்டும் என்று. எனக்கு உணர்வு வேண்டும். சொல்லுங்க, எனக்கு உணர்வு வேண்டும். உணர்வு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். 7 விதமான காரியத்தை பார்த்தோம். உணர்வு, ஒவ்வொரு இடத்திலும் உணர்வு. உணர்வு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. சென்சேஷனல் பிளெஸிங். எல்லாவற்றிலும் உணர்வு வேண்டும். நன்மையிலும் தீமையிலும் உணர்வு இருக்கணும். வாழ்விலும் தாழ்விலும் உணர்வு இருக்கணும். சந்தோஷத்திலும் துக்கத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலையும் அந்த உணர்வு இருக்கணும். நிறைய நேரம் நிறைய பேத்துக்கு அந்த உணர்வு இல்லை. உணர்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பா மனுஷன் மாறிடுவான். உணர்வு இல்லாமல் இருக்கிறபடினால்தான் நிறைய மனுஷனா இல்லை, மிருகமா இருக்கிறான். மற்றவர்களை கொலை செய்கிறான், கொஞ்சம் கூட யோசிக்காம மற்றவர்களை ஏமாற்றுகிறான், திருடுகிறான். பழி சொற்கள் உணர்வில்லாதபடினா, பொய் பேசுகிறான் உணர்வில்லாதபடினா, திருடுகிறான் உணர்வில்லாதபடினா. ஆண்டவருடைய கற்பனையை தான், களவு செய்யாதிருப்பாயாக, பிறருடைய யாதையும் இச்சியாதிருப்பாயா. இச்சிக்கிறான், ஏனென்றால் உணர்வு இல்லை. சிலருடைய சொத்துக்களை அபகரிக்கிறான், உணர்வு இல்லை. வசனம் சொல்லுது, பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கி பார்க்கிறார் யார்? தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ. அப்ப ஆண்டவர் விரும்புகிற அந்த உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அந்த உணர்வு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. உணர்வு இல்லைன்னா மனுஷனே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ஊசி எடுத்து அப்படி குத்துனோம்னா ஐயோ குத்த ஒருத்தருக்கு வலிக்கவே இல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்கிறானா, அவனை எந்த லிஸ்ட்ல வைக்கிறது? மனுஷன் லிஸ்ட்லயும் வைக்க முடியாது, மிருக லிஸ்ட்லயும் வைக்க முடியாது. ஏன்னா மிருகத்தை குத்தினாலும் கத்தும், ஏதாவது பண்ணும். குத்திக்கிட்டே இருக்குதுன்னா வலிக்கவே இல்லை, அப்படியே உட்கார்ந்துருக்கிறானா, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குன்னா அவனை எந்த லிஸ்ட்ல சேர்த்துறதுன்னு தெரியாது. உணர்வு வரணும். அப்படி இருக்கிறதுல கண்ணில மூடுவோமா? உணர்வை தர வேண்டுமே, உணர்த்து வைக்கிற ஆவியானவரே,
உணர்த்துவிக்கிற ஆவியானவரே, உணர்த்துவிக்கிற ஆவியானவரே, இன்னைக்கு எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. The sensational blessing, உணர்வை தரும் ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே உணர்வை தர வேண்டும். எந்தெந்த ஏரியால நாங்க உணர்வடைய வேண்டுமோ அந்தந்த ஏரியாலெல்லாம் நாங்கள் உணர்வடைய தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.